ஜெய் சாயிராம். மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய அருளும் ஆசிகளும் நல்வாக்குகளும் என்னுடைய வார்த்தைகளும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியமான என்னுடைய குழந்தை, என்னுடைய முழு மனதில் இடம்பெற்ற என்னுடைய பொக்கிஷமான குழந்தையே நீயல்லதானே? என்னுடைய அருள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன்னில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வு எப்பொழுதும் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வரவேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்துவிட்டாலோ துன்பம் வந்துவிட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு.
நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவெடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்றுவிடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மன வேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம்
காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எது நடந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே, கண் கலங்கி விடாதே, வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நீ கண்கலங்கிய விஷயம் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கத்தான் செய்கிறது. அந்த முடிவை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நான் உண்டு பண்ணுவேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போலத்தான் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் நம் எண்ணப்படி பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இருந்து நமக்கு தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்வும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக நல்லவையாகவே நடக்கும், நல்லவைகளாகவே நிகழும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே. அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு.
கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும், உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ
அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை நீ வேண்டக்கூட வேண்டாம், என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நல்லதை நினை. அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு.